ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, அதான் இங்கே தானே வச்சிருந்தேன். எங்கடா போச்சு? எங்க போச்சுன்னே தெரியலையே. இந்த இடத்துல இருக்குமா? இல்லையே, இந்த இடத்துலயும் இல்ல. என்னடா சத்தம் அது? கூட நீ போயிட்டு அப்புறமா வா. நான் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஐயோ, அதை எங்க வச்ச? எங்க போச்சு? கிடைச்சிடுச்சு. பசங்களா, எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க. இப்ப எல்லாரும் உங்க கையை நீட்டுங்க. 1 2 3. எனக்கு பாப்கார்ன்னா ரொம்ப பிடிக்குமே. ஆமா, இவன் என்னத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான்? பாப்கார்ன் பீரங்கி தயாராயிடுச்சுப்பா. சரி, பார்க்கலாம். பீரங்கியா? இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதுல தீய வச்சு விட்டேன்னா போதும். அப்படின்னா நான் நிறைய சுவையான பாப்கார்ன் சாப்பிடலாம். ஹே, சரி, நாம ஆரம்பிப்போம். பிரமாதம்பா. இப்போ இதை சரியா செட் பண்ணி விட்டு பாயா. சீக்கிரமா ஓடி போய் இப்பவே பப்ளு டப்ளு கிட்ட இதை பத்தி சொல்றேன். ஆமா, அது எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? அத பார்த்தா பயமா வேற இருக்கு. அதை வச்சு என்ன பண்ண போறான்? அவன் பீரங்கி வச்சு இந்த காட்டையே அழிச்சிட்டானா என்ன பண்றது? மகாராஜா என்ன பண்றது? மகாராஜா ஏதாவது பண்ணுங்க. நான் இந்த கோட்டுக்கு ராஜா. அவனை பார்த்தாலும் நான் பயப்படணும்னு அவசியம் இல்ல. அவன் தான் இந்த இடத்தை விட்டு ஓடணும். சரியா சொன்னீங்க. இந்த காடு நம்மளோடது. அதை நம்ம பாதுகாத்தே ஆகணும். அவன்கிட்ட ஆயுதம் இருந்தா என்ன, அவனை நான் தடுத்து நிறுத்தியே ஆவேன். ஆனா எப்படா அவனோட ஆயுதங்களை எதிர்க்கிறது? நமக்கு ஆபத்துல முடியலாம், புரியுதா? முதல்ல நாம இதுக்குள்ள சோளத்தை போட்டு வைப்போம். அங்க பாருங்க, பீரங்கி அங்க இருக்கு. அவன் இப்ப அதுக்குள்ள என்ன போட்டான் தெரியல. போச்சுட்டான். என்ன ஒரு அற்புதமான வாசனை வருது. அண்ணா, அவன் அதுக்குள்ள என்ன போட்டிருக்கோம்? ஒருவேளை அதுக்குள்ள கொண்டா போட்டிருந்தானா இங்க என்ன பண்றது? என்னடா சத்தம் அது? விடுதல். நான் இப்ப என்னோட பாப்கார்ன் மேலதான் கவனத்தை செலுத்த போறேன். அவன் ரொம்ப கெட்டவன். அவன் மட்டும் நம்ம காட்ட அழிச்சிட்டானா அதுக்கப்புறம் நம்ம எங்க போக முடியும்? சொல்லுங்க. எனக்கு பாப்கார்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா, என்னோட சுவையான பாப்கார்னு. ஓகே, இதை நான் ஒரு பாட்டில்ல நிரப்பிடுறேன். இல்லனா எல்லாமே பறந்து போயிடும். இப்ப என்ன பண்றோம்? திரும்பி வரோம். கிழகுனிய இதோட வாய் பகுதியை இந்த பேக்குள்ள விட்டுறலாம். ஓகே, பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. சிண்டு சொல்றது உண்மைதான். இது ஒரு பீரங்கிதான். நாம அந்த விக்க தடுத்தே ஆகணும். இல்லனா அவன் நம்மளையும் நம்மளோட காட்டையும் அழிச்சிருவான். புரியுதா? நம்ம என்ன பண்ண போறோம்னு கேளுங்க. ஐடியா. இதுல கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அவன் இதுக்குள்ள சோளம் போட்டிருக்கான். பேசாதடா டப்ளு. சீக்கிரமா அதை வெளியே இடறா. சத்தம் போடாம எடு. ஆஹா, நான் உப்பை இங்கே தானே வச்சிருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அதை இங்கே தான் வச்சேன். எங்க போச்சுன்னே தெரியலையே. ஆஹா, இதோ கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. சுவையான பாப்கார்ன். இதை வச்சு அவன் எப்படி தாக்க போறான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு புரியல. நான் இது வரைக்கும் சோளத்தை இங்க பார்த்ததே இல்ல. அவ்வளவுதான், இது முடிஞ்சது.
ஓ ஆஹா இப்போ என் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. என்ன இதுல எதுவுமே இல்ல, அதிசயமா இருக்கு. வாவ் ஜாலியா இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் திரும்ப முயற்சி பண்ண போறேன். நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கும், சூரியன் உதிக்கும், சூரிய ஒளியில பூக்கள் மலரும், பூக்கள் மலரும். இப்ப என்ன பண்றது? அழகான பூக்களே வாசம் வீசுங்கள், திரும்பி வரோம். மறுபடம் தாருங்கள். ஹலோ, யாருப்பா? என்னது ஒரு வீடு வாங்கினா 2 சைக்கிள் ஃப்ரீயா? இல்ல இல்லப்பா, எனக்கு வேணாம், அதெல்லாம் வேணாம். அவன் வந்துட்டான், சீக்கிரம் வாங்க போலாம் போலாம். போர்ட்ல கூட விடாம விளம்பரத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அநேகமா இப்ப பாப்புக்கார்ன் ரெடி ஆயிருக்கணும். ஆஹா, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியலையே. என்னோட பாப்புக்கார்ன் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆஹா, என்னோட பாப்புக்கார்ன்லாம் எங்க போச்சு? இது மாதிரி எல்லாம் எப்படி நடக்கும்? கண்டிப்பா யாரோ இதுல வேலை பார்த்துருக்கணும். அது யாரா இருக்க முடியும்? ரொம்ப நல்லா இருக்கு. டேய் தம்பி, இந்த சோலை இவ்வளவு நேரம் பீரங்கிக்குள்ள இருந்ததுடா, சாப்பிடாத. ஆமா, அது ரொம்ப அழுக்கா இருக்கு நினைக்கிறேன். இருங்க, நானும் சாப்பிட்டு பாக்குறேன். நண்பர்களே அங்க பாருங்க. எனக்கு என்னோட அம்மா ஞாபகம் தான் இப்ப வருது. நான் போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். பகிர்ந்து சாப்பிடணும்னு அம்மா அது சரி, சொல்லிட்டாங்களையா? இதுதான் விஷயமாடா? இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு? இதெல்லாம் உங்க வேலைதான்னு எனக்கு தெரியும்டா. அது என்னோட பாப்கார்ன்டா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கங்கடா. நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன்டா. நான் பாப்கார்ன் செஞ்சு ஷார்ட்டே தீருவேன்டா. இது ரொம்ப சுவையால இருக்க போகுது. ஆஹா, எனக்கு பாப்கார்ன்லாம் ரொம்ப பிடிக்குமே. அச்சச்சோ, இல்ல இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது. என்ன, நம்மளால அந்த பீரங்கியை அழிக்க முடியாது. ஆனா அவன் மட்டும் இதை காட்ட அழிக்க முயற்சி பண்ணானா நாம அவனையே காலி பண்ணிடுவோம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சது. சரி 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 சரி, எனக்கு புரிஞ்சது. சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஆடே, நீங்க திரும்ப வந்துட்டீங்களாடா? இந்த உறவுகளால என்ன தடுக்க முடியாதுடா. இல்ல, இப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, வேணாம். ஐயோ ஆண்டவா, இது வெடிக்க போகுது. ஐயோ டப்ளு, நான் உன் மேல அதிக அன்பு வச்சிருக்கேன்டா. உனக்காக கொஞ்சம் தேன் கூட எடுத்து வச்சிருந்தேன்டா. எனக்கு தெரியும்டா அண்ணா, நான் ஏற்கனவே அந்த தேனை எடுத்து குடிச்சிட்டேன். நிஜமாவாடா தம்பி? மகாராஜா, உங்க சேவகனா இத்தனை நாள் இருந்ததுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அடுத்த ஜென்மத்துல எனக்கு நீ சேவகனா கண்டிப்பா வரணும். டப்ளு, நீ என் மேலதான் படுத்துக்கிட்டு இருக்க. அது சாப்பிட சுவையா இருக்கு. நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கோம். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமா ஆமாடா, நீங்க எல்லாரும் உயிரோட தான்டா இருக்கீங்க. இந்த பொருள் பாப்கார்ன் பண்ற ஒரு யந்திரம்டா. அப்படின்னா இது பீரங்கி இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இத பாப்கார்ன் பண்றதுக்காக பயன்படுத்துவாங்கடா. அப்படின்னா சீக்கிரமா பாப்கார்ன் பண்ணு. நம்மள எல்லாத்தையும் காலி பண்றதுக்குள்ள எல்லாரும் எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கு, இது ரொம்ப சுவையா இருக்கு.